ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஃபாலோவர்ஸ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் வெளியில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி சில ப்ரிடிக்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருந்துச்சு. அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாசிட்டிவாக ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நெகட்டிவாகவும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவிதா பாலன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வெளியில் வந்து பாசிட்டிவாக மாறியிருப்பாங்க. எப்போ காவேரி ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்களோ அப்போவே அதுக்கப்புறம் வந்து அவங்க சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. மேபி வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராமிஸ் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா, அவங்க ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கூட நம்ம காவேரிக்கிட்ட திருப்பி வந்து அந்த மாதிரி கேட்குறாங்களோ. ஆனால் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது சைலண்ட்டாக இருக்குது. பட் அவங்க கொஸ்டின் மட்டும் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அது எனக்குமே டவுட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையுமே காவேரிகிட்ட வந்து அந்த திருப்பி டிமாண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சைலண்ட்டாக தான் இருக்காங்க. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சைலண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் காவேரி வந்து எப்போ இன்னும் விஜய் விட்டு போகலையே அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ மேபி வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க காவேரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கவிதா சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் லவ் பண்ணாங்க இல்லையா விஜயா அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம காவேரி விஜய் ஹாப்பியாக வச்சுப்பாலா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட தாட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பசுபதி வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக தான் வந்து விஜயை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. மேபி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் தெரியல, எனக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் தோணுச்சு, அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜே இந்த ஐட்லேருந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பேபி இருக்குன்னு தெரிஞ்சு வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விலகணும் முடிவு பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணில் வந்து பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால் அவங்க வந்து லீவ் ஆகுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பாயிண்ட்டாக தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. அந்த பக்கம் ஒன்றும் பாசிட்டிவாக இருந்தால் அந்த மாதிரி மூவ் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்தால் விஜய் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டார், விஜய் வந்து காவேரி தான் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணி வேறு வழியே இல்லாமல் இங்கேருந்து கிளம்புற மாதிரி காமிப்பாங்க. சார் ஜெயந்தி ரவிச்சந்திரன் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலா எல்லாம் மாறலை, அவளுக்கு நினைவு திரும்பின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பசுபதி செஞ்ச தப்புனால விஜய் ஜெயிலில் இருக்கிறான்னு தெரிஞ்சோடனே அவளை பழுதில் இருக்க வேண்டாமா, அதை பண்ணாமல் காவேரியை கூப்பிட்டு ஸோ நீ வந்து இப்போ விஜய் வீட்டு விலகினா தான் நான் போயிட்டு நான் வந்து தள்ளிவிட்டது பசுபதி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி காவேரியோட ப்ரெக்னெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கெலாம் சொல்கிறது நம்ம வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் இப்போ வரைக்கும் அதுக்கான ட்ராக் எதுவும் மூவ் ஆகலை. ஏன்னா நம்ம வெண்ணிலா அங்கே போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயே போகிறதுனால ஸோ ட்ரூத்லாம் ரிவீல் ஆகாது. ப்ரெக்னென்சி ட்ரூத் வந்து இப்போ ரிவீல் ஆகாது. அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சதை வச்சு நமக்கு ஒரு ஹிண்ட் லைட்டாக கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத நம்ம அப்கமிங்கில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்னோட கெஸ் தான் அதுவுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஜே ஐடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காவேரி மேலே ஏன் கோவமாக இருக்கீங்க, அவங்களுக்கு எந்த சாய்ஸுமே இல்லை, வெண்ணிலா த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அதாவது விஜய் விட்டு போக சொல்லி வெண்ணிலா ஒரு பக்கம் த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ விஜய்க்கு இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு காரணம் காவேரி தான் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலா தான். அவங்கள எதுவுமே ப்ளேம் பண்ணவே இல்லை. வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப்பான ஒரு பர்சன். அதாவது ஒரு கல்யாணம் ஆனால் அது ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு விஜய் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையான லவ்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம வெண்ணிலாவோட கான்செப்ட் என்னென்னு இப்போ வரைக்கும் நம்மளால் ஒரு முடிவே எடுக்க முடியல. ஸோ ட்ராக் எப்படி மூவ் பண்ணுறாங்க டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, எதிர்பாராதான் எதிர்பார்க்க முடியும். சேம் அதே சிஸ்டர் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வெண்ணிலா வந்து பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அவங்க நெகட்டிவ் தான். ஏன்னா வந்து வெண்ணிலா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சும் இன்னும் வந்து விஜய் காவேரி வந்து இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ விஜய் அவங்களை அக்செப்ட் பண்ணாத ரீசனால தான் வந்து அங்கே மூவ் ஆன் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அவங்க திருப்பியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதை சொல்கிறாங்க. ஸோ வெண்ணிலா வந்து பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நெகட்டிவ் தான். விஜய் அவங்களை அக்செப்ட் பண்ணலை, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ விஜய் வந்து இன்னும் காவேரி தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்குமே இப்போ வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு இதுவே புரியாத புதிராக தான் இருந்துகிட்ருக்கு. பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதாவது டீம் புதுசாக ட்விஸ்ட் வைக்காமல் இருந்தால் சரி. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.